அதுக்கு சொன்ன இன்னும் பெரிய ரெஸ்டாரண்ட் 1500 போ. என்னடா 50 ரூபாய் சேஞ்ச் தரேன். எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டி வந்திருக்க? ஆசைமா 50 ரூபீஸ் சேஞ்ச் கேப்பியா? வா. இவ அப்பா கிட்ட சொன்னா சரிப்பட்டு வரும். கேளுங்கப்பா. என்னடா பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றியா? பா, சம்பாதிக்க செலவு பண்றது என்ஜாய் பண்றது தானே. என்ஜாய் பண்ணுமா? பணத்தோட அருமை தெரியும் வளர்த்துட்டா உன்னை. ஓகி சமாச்சாரம் பணத்தோட அருமை தெரியும். அப்ப கஷ்டத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி தானே சொல்றேன். பணத்தோட அருமை என்ன தெரிய போகுது? இது வா, என்ஜாய் பண்ணு. டான்ஸ் மட்டும் பாத்து. விடுமா போய் எங்க கட்டிட்டோம். அண்ணா ஒரு செட் பிரியாணி. ஹலோ சொல்ற மச்சான். டேய் மச்சான் பெட்ரோல் பங்க்ல ஒரே கூட்டமா நீ வேற வண்டில பெட்ரோல் கம்மியா இருக்கு. நீ போடியா இல்லையா? ஐயோ கையில 300 ரூபாய் பெட்ரோல் வர போகுதுனே. அண்ணா பிரியாணி வேற கேன்சல் பண்ணுங்க. ஹலோ போட்டு மச்சான். டேய் என்னடா இப்படி சுடாது? ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம்டா. ஹாஸ்பிடல் போனா 20000 செலவு ஆகும்டா. என்கிட்ட சும்மா காசு இல்லடா. இப்படி பாக்குது. அப்பா காசு செலவு பண்ணும்போதெல்லாம் யாருக்கும் தெரியல. நான் சமாச்சாரம் செலவு பண்ணும்போது தான் பணத்தோட வீட்டு தெரிஞ்சது. இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதுவே போதும். மேடம் பில் 480 500 ரூபாய் வச்சுலாம். சரி மேடம். அண்ணா சேஞ்ச் வாங்க. சரி. இந்தாங்க நன்றி தம்பி. ஏய், சேஞ்ச் கேப்பியா?